கிருஷ்ணகிரியில தாவாகா நிர்வாகி ஓட வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களோட இணைஞ்சிருக்காரு செய்தியாளர் ஜேசுராஜ். ஜேசுராஜ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்துள்ள செங்கோட சிங்கனஹள்ளி இந்த கிராமத்தை சேர்ந்தவர் ரவிசங்கர், 35 வயது. இவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கிளமங்கலம் கிழக்கு ஒன்றிய பொருளாளராக பதவியில இருந்து வருகிறார். அதே போல இவர் பன்றிகளை வளர்க்கும் தொழிலையும் செய்து வருகிறார். இவர் இன்றைக்கு அஞ்சாலம் கிராமத்துல உலகம் சாலையில சென்று கொண்டிருந்த போது அவரை பின்தொடர்ந்து வந்த 2 நபர்கள் அவரை அரிவாளால் ஓட பயங்கரமாக வெட்டி உள்ளனர். இதுல பாத்தீங்கன்னா அவருக்கு கை, முதுகு, தலை ஆகிய பகுதிகளை தொடர்ச்சியா வெட்டுறதுல அவர் கை மணிக்கட்டு கூட துண்டாகி கீழே விழுந்துள்ளது. அதே போல அலறி துடித்த அவர் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க இருவரும் தப்பிச்சு போயிடுறாங்க. அதே நேரத்துல அந்த பகுதியில் வந்த பொதுமக்கள் அவரை மீட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் மருத்துவர்கள் அவரை பரிசோதனை செய்து அவர் ஏற்கனவே இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடலை மீட்டு சூளகிரி போலீசார் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இந்த கொலை சம்பவம் குறித்து தொடர்ச்சியா விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா சூளகிரி அடுத்துள்ள பருவீதி என்ற கிராமத்தை சேர்ந்த ஆதி மற்றும் உள்ளட்டி கிராமத்தை சேர்ந்த ரக்ஷித், இவங்க இருவரும் தான் அந்த ரவிசங்கரை ஓட விரட்டி படுகொலை செய்ததை போலீசாருக்கு தெரிய வந்தது. இதனை அடுத்து அந்த பகுதியில் சுற்றி திரிந்து தப்பி ஓடிய இருவரையும் சூளகிரி போலீசார் மடக்கி பிடித்து 2 பேரையும் கைது செய்துள்ளதாக கூறப்படுகிறது. விசாரணையில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில இவர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறுல தான் இந்த கொலை சம்பவம் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. தொடர்ச்சியா சூளகிரி போலீசார் இந்த கொலை சம்பவம் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஜேசுராஜ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.